இது கன்னி ராசிக்காரர்களின் சுபாவங்கள் மற்றும் அவர்களின் உறவுச் சிக்கல்கள் பற்றிய ஒரு விரைவான தொகுப்பு. எப்பொழுதும் மத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்கிற கன்னி ராசிக்காரங்க ஏன் பழசையே நினைச்சு கவலைப்படுறாங்க, எந்த உறவுகளால அவங்களுக்கு அதிக துரோகம் நடக்குதுன்னு இந்த ஜோதிட அலசல் நமக்கு ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. முதலாவதாக இவங்களோட அடிப்படை குணம். இவங்க எப்படின்னா, முடிஞ்சு போன பிரச்சனைகளை கூட பேப்பர்ல எழுதி வச்சு கவலைப்படுற அளவுக்கு ரொம்ப அதிகமா யோசிப்பாங்க. ஆனா செம பிரில்லியன்ட். மத்தவங்களுக்கு சூப்பரா இலவச அட்வைஸ் கொடுப்பாங்க. இவங்களோட மனச பழைய ஃபைல்ஸை எப்பவுமே டெலீட் பண்ணாத ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்னு சுலபமா சொல்லிடலாம். இரண்டாவதாக இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய உறவுகள். இவங்களோட இந்த அதிகப்படியான யோசனைக்கு ஒரு நல்ல மருந்தா அமைகிறது தாய்மாம உறவுகள் தாங்க. கன்னிராசியோட அதிபதியான புதன் தாய்மாமனை குறிக்கிறதால மாமன் வர்க்கம் இவங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும். இதனால தான் கன்னிராசி பெண்கள் அவங்க கணவரை ரொம்ப அன்பா மாமான்னு கூப்பிடுறாங்க. சரி, இந்த மாமன் உறவுகள் இவ்ளோ சப்போர்ட்டா இருந்தாலும் இவங்களுக்கான நிஜமான பிரச்சனை எங்கிருந்து தான் வருது? இறுதியாக இவங்களுக்கு துரோகம் செய்யும் உறவுகள். சனி செவ்வாய் கிரகங்களோட தாக்கத்தால இவங்க எந்த நண்பர்கள் மற்றும் உழைப்பாளர்களுக்காக ரொம்ப இரக்கப்பட்டு உதவி செய்றாங்களோ அவங்களாலேயே பெரிய அவமானத்தையும் மனவேதனையும் சந்திப்பாங்க. யாருக்கு உதவி செய்றாங்களோ அவங்க கிட்டயே பழி வாங்குறது. இவங்களோட மிகப்பெரிய பலமான அந்த இரக்க குணமே இவங்களுக்கு பலவீனமா மாறுறது நிஜமாவே ஒரு பெரிய முரண்பாடு தானே. சுருக்கமா சொல்லணும்னா, கன்னிராசிக்காரங்க மத்தவங்களுக்கு தாராளமா உதவி செய்யலாம். ஆனா அவங்களோட சொந்த இரக்க குணமே அவங்களுக்கு எதிரியா மாறிடாம கொஞ்சம் உஷாரா இருக்கிறது ரொம்பவே முக்கியம்.